மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி தலைவர்களும் தற்பொழுது பிரச்சாரத்திற்கு தயாராகிவிட்டார்கள். தமிழகம் முழுவதும் தேர்தல் திரைவிழா களை கட்டியுள்ளது என்றே நாம் கூறலாம். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றை கூறியிருந்தார். நாங்கள் பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கியது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, 2 கோடி தொண்டர்களின் முடிவு என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு உங்களது சுயநலம்தான் காரணமா என்று கேட்டப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய சுயநலம் கிடையாது, கட்சிக்கு அடிப்படை உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அனைவரும் கட்சிக்கு எதிராக செயல்பட்டால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம், பொதுச்செயலாளர் என்ற முறையில் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டேன் என்றும் கூறியிருந்தார். மேலும் பிரச்சாரத்தின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சசிகலாவின் காலில் விழுந்தவன்தான் எடப்பாடி என்று கூறிய பொழுது இதனால் என்ன தவறு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். அரசியலை பொறுத்தளவிற்கு என்னை வளர்த்தவர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள். அவரது சக தோழியான சசிகலா அவர்களது காலில் விழுந்ததால் எனக்கு எந்த ஒரு பதட்டமோ பயமோ அல்லது விசுவாசத்தின் காரணமாகத்தான் நான் விழுந்தேனே தவிர எந்த ஒரு அடிபடிதலோ கிடையாது என்றும் கூறியுள்ளார். மேலும் சசிகலா அவர்களை மீண்டும் உங்களது கட்சியில் இணைப்பீர்களா என்று கூறும் பொழுது அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது, கட்சி எடுக்கக்கூடிய ஒற்றுமையான முடிவு என்றும் கூறியுள்ளார். இதனால் சசிகலா அவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக கூறியுள்ளாரா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. மேலும் மதுரை மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் சரவணனுக்காக தேர்தல் பணிமனை அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் மருத்துவர் சரவணன், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, RP உதயகுமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி அதிமுக. கூட்டணியில் இருந்தால் விமர்சிக்க மாட்டோம், கூட்டணியில் இருந்து விலகி வெளியே வந்த பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் விமர்சிப்போம். எங்களை நம்பி யார் கூட்டணி வைத்தாலும் கடைசி வரை நாங்கள் விசுவாசமாக இருப்போம். தமிழகத்திற்கு எதிரான திட்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக விமர்சிப்போம். செய்தியாளர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு தன் மீது குற்றம் சுமத்தியவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பிரச்சாரத்தின் பொழுது மோடி ஒன்றிய அரசை விமர்சனம் செய்யாதது குறித்து கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மலுப்பலாக பதிலளித்தார். ஜனநாயக நாட்டின் எல்லோருக்கும் சமம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம். தகுதி இருப்பவர்கள் ராமநாதபுரத்தில் 5 பன்னீர்செல்வம் போட்டியிடுகின்றனர். எத்தனை பன்னீர்செல்வம் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம். அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கியது நான் எடுத்த முடிவு அல்ல, 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு என கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், யார் களம் இறங்கினாலும் மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்றும், எந்த வேட்பாளர்கள் களம் இறங்கினாலும் மக்கள் தான் இறுதி முடிவு, இறுதி ராஜாக்கள் என்றும் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதிலிருந்து சசிகலா அவர்களை கட்சியில் இணைப்பதற்கான மறைமுகமான அழைப்பை கொடுத்துள்ளாரா என்றும் பேசப்படுகிறது.